சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் லஞ்சு சைடிஷ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. எஸ், வாழைப்பூ வடை அதுதாங்க நான் செய்ய போகிறேன். நல்ல ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற வாழைப்பூவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி வடை பருப்பு அரைச்சிட்டு அதோடு சேர்த்துருவேன். இதை பருப்போடே சேர்த்து ஒரு விப்பர் மோடில் விட்டு சுற்றி எடுத்துருவேன். ஒரு 3 நம்பர் பெரிய வெங்காயம் அதை நல்லா சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். நான் வந்துங்க 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப்புங்க குவிச்சு அளந்த மாதிரி பருப்பை நல்லா கழுவி ஒரு 3 to 4 hours. காரம் வந்து நம்ம விருப்பம்தாங்க. 5லேருந்து 10 மிளகா போடலாம். இல்லை காஞ்ச மிளகா வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம விருப்பம்தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா கொஞ்சம் பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் இதெல்லாம் அரைச்சிட்டு இதோட நீங்கள் வந்து ஊற வைக்கும்போதே சோம்பை சேர்த்து ஊற வச்சாலும் சரி, இல்லை பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சோம்பை சேர்த்தாலும் சரிங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் எல்லாம் அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு வடை சுடும்பொழுது நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். சேர்க்கறதுக்கு முன்னையும் ஒரு பொருளையும் நான் சேர்த்துட்டும் மாவை பிசைஞ்சிட்டும் எந்த அளவுக்கு மாவு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றதையும் நான் காமிச்சிட்டு வடை பொரித்து காட்டுறேங்க. சைடிஷ் ஆஸ் யூஷுவல் லஞ்சு சாம்பாராக இருந்தாலும் சரி, இல்லை டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் சரி, சட்னி, ஃபேவரேட் சட்னி தேங்காய் சட்னி, அவ்வளோதாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லா வடைப்பருப்பெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா பொறுன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த வடைக்கு தேவையான கல் உப்பை அரைக்கும் போதே போட்டுட்டேன். இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி இந்த மாவோடு சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக பூண்டுங்க, ஒரு 10 பல்லு பூண்டை அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மசாலோட மாதிரி தட்டி பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொரிக்கும் போது காட்டுறேன். கடைசியாக உங்களுக்கு தேங்காய் சட்னியோட வடை நான் சர்வ் பண்ணுறேங்க. ஓகே, இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சரி, இல்லை லன்ச் மெனு சைடிஷ்ஷாகவும் சரிங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதோடையும் நீங்கள் வடையாக சேர்த்து சாப்பிட்லாம். எனி டைம் எனி அக்கேஷன் நம்ம விருப்பந்தாங்க. வாழைப்பூ மட்டும் கிடச்சிதுன்னா உடனே பூவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வாழைப்பூ வடை, இல்லை வாழைப்பூ கோலா உருண்டை, ஏதோ ஒன்றுங்க, வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ பருப்பு ஸ்லீ, அதுமாரி எது வேணாலும் செஞ்சு உடனே சாப்பிடுங்க. வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க வாழைப்பூ. ஓகே, ஹைலி மெடிக்கேட்டட். பாருங்க, எல்லாம் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கையால் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 2 வடை 3 வடை சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா லிட்டில் பிட் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு சுட்டு எடுங்கங்க. இதில் இன்னொரு டிப்ஸுங்க, நம்ம இந்த வடை பொரிக்க எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெயை இதில் ஊற்றிட்டும் கூட
மாவை நல்லா பிசைஞ்சு சுட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக பொறுன்னு சூப்பராக இருக்குங்க வடை. நீங்கள் இந்த வடை மாவை தேவையான அளவு வடையை சுட்டுட்டும் கூட நீங்கள் மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கூட நீங்கள் சுடலாங்க. ஒரு 2 to 3 days வரைக்கும் இந்த மாவு நல்லாவே இருக்குங்க. ஓகே, தேவையான அளவு நீங்கள் வடையை சுட்டுட்டு மாவை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வடை மாவு இப்படி தான் ரெடி பண்ணணும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கங்க, வடையெல்லாம் தட்டியாச்சு. சூப்பராக இருக்குது. சுடும்போதே 2-3ன்னு தின்னாச்சுங்க வடையை, சூடாக இருந்ததுனால. அருமையாக இருக்குங்க வாழைப்பூ வடை. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இட்லி, தேங்காய் சட்னி. ஸோ அருமையான நைட்டு டின்னர் ரெசிபியாகவும் ஆகிப்போச்சுங்க எங்கள் வீட்டில். நாங்கள் 2 பேர் தான், அதனால் ஒரு 10 வடை போல் தட்டிட்டு மிச்சம் மாவை எடுத்து வச்சுருக்கேங்க. என்னங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இந்த வாழைப்பூ வடை? இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் சுட்டு சாப்பிடுங்கங்க. பிரமாதமாக இருக்குங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி எனி டைம் எனி அக்கேஷன் தயார் பண்ணி சாப்பிடுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it yummy. See you next. Bye. Idli and தேங்காய் சட்னி சூப்பரா.